வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஜி மசாலா. ஸோ நான் அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா கேரட், பீன்ஸ், அப்புறம் பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், அப்புறம் பீட்ரூட். இதில் ட்ரெடிஷ்னலாக ட்ரெடிஷ்னலாக இல்லை, அந்த சைடில் நார்த் சைட்லலாம் கடையிலலாம் நம்ம வாங்கி சாப்பிடும்போது அவங்க பேஸ் என்னென்னா பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் கேரட் ஆட் பண்ணுவாங்க, காலிஃப்ளவர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நான் ஹெல்த்தியாக ஆப்ஷனாக இருக்கட்டுமே அப்படின்னு கேரட்டு, பீன்ஸு எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் மெயினாக இதில் பீட்ரூட் ஆட் பண்ணது எதுக்காக அப்படின்னா அவங்க கலர் பவுடர் ஆட் பண்ணுவாங்க அந்த மசாலாவுக்கு. ஸோ அந்த கலர் பவுடர் வேண்டாமே அப்படின்னு வேண்டாமேன்றதுக்காக பீட்ரூட் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னென்னா உருளைக்கிழங்கு க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ நான் இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையும் அதில் சேர்த்துட்டு இதை கழுவிட்டு நம்ம இப்போ குக்கரில் வேக வைக்க போகிறோம். உங்ககிட்ட ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இல்லை அப்படின்னா வீட்டில் நம்ம கடையில் ட்ரேடு ஒன் கிடைக்கும் இல்லையா, காஞ்சது, அது வாங்கி நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். ஸோ தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது ஒரு 3 விசில் குக்கரில் வச்சுருங்க. ஸோ குக்கரில் வச்சிங்க அப்படின்னா இதை மேஷ் பண்ண தான் போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி குக்கரில் ஒரு 3 விசில் வச்சுடுங்க. தண்ணி எக்ஸஸாக இருந்தால் பரவாயில்ல, ஸ்ட்ரைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வெங்காயத்தை கட் பண்ண போகிறேன். ஸோ வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக கடையில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு, பட்டாணி இருக்கு இல்லையா, அது ஒரு பேஸ் மசாலா ரெடி பண்ணி வச்சுடுவாங்க. ஸோ நம்ம திரும்ப நம்ம கேட்கும்போது திரும்ப பட்டர் போட்டு சில்லி, பாபாஜி மசாலா, அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு திரும்ப அவங்க கிரேவியாக பண்ணி நமக்கு அந்த மசாலா கொடுப்பாங்க. அந்த மாதிரி 2 தடவை பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த மாதிரி 2 தடவைலாம் பண்ணல, ஒரே ஒரு தடவை தான் பண்ண போகிறேன். நம்ம வீட்டில் பண்ண போகிறோன்றதுனால. ஸோ அவங்க கொஞ்சம் ஸ்பைசியாகவும் இருக்கும், அவங்க பட்டரியாகவும் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் எப்படி கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நான் 2 தக்காளியை அதே மாதிரி பொடிசாக நறுக்கி இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கேப்சிகம், அந்த உள்ளதை எடுத்துகிட்டு இதையும் பொடிசாக கட் பண்ணிக்கணும். இது ஃபஸ்ட்டே ஆயிலில் ஃப்ரை பண்ணிடணும், அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கேப்சிகம். நான் இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கேப்சிகம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இவ்வளோ தான் இதுக்கு தேவை. ஸோ நம்ம இப்போ கடாயில் ஒரு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் எதுக்குன்னா பட்டர் கருகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய க்யூப் பட்டர் சேர்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு பட்டர் தான் மெயின் ஃப்ளேவரே. ஸோ அதனால் ஒரு பெரிய க்யூப் பட்டர், இந்த பட்டர் மெல்ட் ஆகட்டும். ஸோ பட்டர் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம ஆயிலே சேர்த்துக்கலாம், வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சுக்கலாம், நோ வரிஸ். ஸோ பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. ஸோ கேப்சிகம் சேர்த்து இது ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கேப்சிகம் வதக்குங்க. அப்படி பண்ணிங்கன்னா கேப்சிகம் நல்லா ஃப்ரை ஆகும், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த மசாலாவுக்கு. ஸோ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கடையில் ரொம்ப காரமாக இருக்கும். நான் குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் பண்ணும்போது அப்படின்றதுனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். இது ஒரு ஹெல்த்தியான ஒரு மசாலான்னு சொல்லலாம். நம்ம என்ன வெஜிடபிள்ஸ்லாம் பசங்களுக்கு பிடிக்காதோ அது எல்லாத்தையும் போட்டு இதில் நல்லா மசிச்சு கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு என்ன இருக்குது ஏது இருக்குன்னு எதுவுமே தெரியாது. ஸோ அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது கூட இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதில் நம்ம இப்போ தக்காளி சேர்க்க போகிறோம். கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்து
இது நல்லா வந்து மசிகிற அளவுக்கு இது கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கு வந்து மெயின் வந்து ஒரு மசாலா என்னென்னா பாபாஜி மசாலா. ஸோ அந்த மசாலா வந்து வீட்டில் ரெடி பண்ண முடியாது, கடையில் தான் வாங்கணும். ஸோ நான் இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்து ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து வதக்குனீங்க அப்படின்னா வந்து ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ கடைசியில் சேர்க்குறதுக்காக நான் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொத்தமல்லிலாம் சேர்த்து வந்து இப்போது தக்காளிலாம் வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ அந்த பாபாஜி மசாலா இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து கடையில் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மட்டும் இல்லை, அப்புறம் தவா புலாவ் அந்த மாதிரி இதுக்கும் வந்து பாபாஜி மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது இல்லாமல் இது பண்ண முடியாதுங்க. ஸோ வேறு எது இல்லாமல் பண்ணிடலாம். ஸோ இது இல்லாமல் பண்ண முடியாது. பெரிய ஸ்பூனுக்கு வந்து 2 ஸ்பூன் நான் வந்து சேர்க்குறேன். டேபிள் ஸ்பூனுக்கு நான் எடுத்துருக்க காய் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். ஸோ நீங்கள் என்ன அளவு எடுக்கிறீங்களோ, கம்மியாக காய் எடுத்தீங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப காரமாலாம் இருக்காது இந்த மசாலா. கரம் மசாலா மாதிரி தானே வைங்களேன், ஆனால் கொஞ்சம் அதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ நான் இப்போ காரத்துக்காக வந்து காஷ்மீரி ரெட் சில்லி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த ரெட் சில்லி வந்து ரொம்ப காரமாக இருக்காது. ஸோ அது வந்து கலர் நல்லா கொடுக்கும், அதனால் நான் இது வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கசூரி மேத்தி எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ வந்து நீங்கள் கடையில் நான் எவரெஸ்ட் பிராண்டில் வந்து அந்த பாபாஜி மசாலா வாங்கி வச்சுருக்கேன், நீங்களும் அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நான் வாங்கினது பெரிய பேக், இதை விட சின்ன பேக் கூட இருக்குது. ஸோ அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இப்போ கசூரி மேத்தி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அது சேர்த்துக்கிறேன் நான். ஸோ அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு, இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். எவ்வளோ காய் இருக்கோ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம இப்போ வந்து மேஷ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து இதில் முக்கியமான பார்ட், மேஷ் பண்ணுறது தான் வந்து. ஸோ உங்ககிட்ட மேஷர் இல்லை, பொட்டேட்டோ மேஷர் இல்லை அப்படின்னா இது பொட்டேட்டோ மேஷர், இதை வச்சு நல்லா மேஷ் பண்ணணும். ஸோ மேஷர் இல்லாதப்போ வந்து அதுக்கும் நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. ஒன்று வந்து நம்ம குக்கரில் வந்து வைக்கிறோம் இல்லையா, அது கூட ஒரு விசில் நம்ம வச்சிட்டோன்னு வைங்களேன், அந்த காய் வந்து நல்லா வெந்துடும். ஸோ நம்ம அந்த கரண்டி வச்சு மேஷ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம அது என்னது சாப்பாடு எடுக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய கரண்டி வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு மேஷர் இல்லைன்னா அதை வச்சு நல்லா மசிச்சிங்கன்னா மசிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நல்லா மசிச்சிங்கன்னா, மேஷர் இல்லைன்னா இப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லி நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காய் வேக வச்ச தண்ணி உங்ககிட்ட மிச்சம் இருக்குது அப்படின்னா அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு அந்த தண்ணி இல்லை, அதனால வந்து நான் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட அது இருந்தால் நீங்கள் அது சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மசாலா வந்து கொஞ்சம் திக்காக இருக்காது, கொஞ்சம் ரன்னியாக தான் இருக்கும். ஸோ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து வந்து இதை நல்லா வந்து கொதிக்க விடணும். நீங்கள் மேஷ் பண்ணுறது வந்து வெஜிடபிள்ஸ் வந்து சங்கியாக இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நான் 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேவரட் பட்டர், ஒரு பெரிய க்யூப் பட்டர் சேர்த்து, ஆஹா அந்த பட்டர் அந்த கிரேவியில் மெல்ட் ஆகுறது அப்படியே எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நம்ம வந்து கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆக போகுது. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இப்போ வந்து இதில் வந்து லெமன் ஜூஸ் வந்து நான் வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வந்து நான் இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு லெமன் இருக்கும் இல்லையா, அதோட ஜூஸை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ ஆட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சர்வ் பண்ணும்போது ஒரு லெமனை வெட்டி வச்சிட்டிங்கன்னா அவங்கவுங்க ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ நான் இப்போவே வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட பாவ் பாஜி மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்தீங்கன்னா ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ பட்டரை வந்து இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தவாவில் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஸோ ஆல்மோஸ்ட் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது.
நாங்களும் சாப்பிட ரெடி ஆகிட்டே இருக்கோம். ஸோ இதை எடுத்து வச்சுட்டு சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்குது எங்களோட பாவ் பாஜி மசாலா. ஸோ இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.